சார், தொடர்ந்து திமுக கூட்டணி கட்சிகளுக்கு இடையே கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்பாக பல இழுபறிகளும் பல சலசலப்பும் போயிட்டு இருக்கு. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? நீங்கள் ஒரு விஷயத்தை ரொம்ப பெருசாக பிரம்மாண்டமாக அமைக்கும்பொழுது அதற்கு உண்டான பிரச்சனைகள், அதற்கு உண்டான இயற்கை ரீதியாக வரக்கூடிய சிக்கல்கள் வரதான் செய்யும். அதை தவிர்க்க முடியாது. பாதி பார்த்திங்கன்னா திமுகவோட கூட்டணி பலம், அது பிரம்மாண்ட கூட்டணி, பெரிய கூட்டணி, முதல்வர் ஸ்டாலின் அதை சிறப்பாக அமைச்சிருக்காரு அப்படின்ற அந்த பேசுபொருள் இருக்குது. 23 கட்சிகள். ஆமாம். இப்போ இரண்டாவது என்னென்னா, அதனுடைய பலத்தினாலே அதுக்கு ஒரு சில பலவீனங்கள், ஒரு சில பிரச்சனைகள் வரும். அது இயற்கை. இப்போ உதாரணத்துக்கு ஒரு யானை இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு யானையால் சும்மா ஒரு 4 கிலோ சாப்பாடு சாப்பிட்டா போக முடியாது. இப்போ அதற்கேற்ற தண்ணி வேணும், அதற்கேற்ற உணவு வேணும், அதற்கேற்ற காடு வேணும். அப்போ ஒரு விஷயம் பெருசாக பிரம்மாண்டமாக இருக்குன்னா அதற்கேற்ற தேவைகள் இருக்கும். அந்த அந்த தேவைகள் இல்லாமல் இன்றைக்கி அங்கே ஒரு சில பிரச்சனைகள் வருது. உதாரணத்துக்கு இப்போ தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வந்ததுக்கப்புறம் அங்கே வரக்கூடிய பிரச்சனைகள், மற்ற கூட்டணி கட்சிகள் சீட்டு குறையிறதுனால அவங்களுக்கு வரக்கூடிய மன கஷ்டம். இப்போது அந்த கூட்டணியில் புதுசாக ஒரு கட்சின்னு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கட்சி தான், டிஎம்டிகே. மிச்சம் எல்லாமே பழசு. இப்போ ஓபிஎஸ் அவர்கள் சேர்ந்ததோ கட்சியில் இணைஞ்சிக்கிட்டார், கட்சியில் கரைஞ்சிட்டார், ஐக்கியமாயிட்டார் திமுகவில். அப்போ அதனால் ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா உதயசூரியனில் தான் அவர் நிற்க போகிறார். அதனால் அந்த திமுகன்ற அந்த கட்சிக்கோ சின்னத்துக்கோ சிக்கல் கிடையாது. பட் கூட்டணியில் நீங்கள் நிறைய பேர் சேர்த்ததுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சீட்டு பங்கிடுறதுல பிரச்சனை. ஒவ்வொரு கட்சிக்குமே தங்களுடைய கட்சி வளரணுன்ற எண்ணம் இருக்கும். எல்லாருமே ஐயா திரு வைகோ அவர்களை போல் ஒரு பெருந்தன்மையாக இல்லை பரவாயில்ல, நான் ஒரே ஒரு சீட்டில் என் சின்னத்தில் நின்றுக்கிறேன், மிச்சம் 3த்தில் கொடுத்ததே 4ல் 3 சின்னத்தில் நான் உதயசூரியனில் நின்றுக்கிறேன், ஒன்று நான் என் தனி சின்னத்தில் நின்றுக்கிறேன் அப்படின்னு அவ்வளோ பெரிய அந்த பெருந்தன்மையோ அந்த மனசோ நிறைய பேருக்கு வராது. அவரோட தேவை, அவரோட நேரம் என்னன்றது நமக்கு புரியாது. அதனால் அவர் அப்படி ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறாரு. மற்ற கட்சிகளுக்கும் அந்த ஒரு அழுத்தம் இருக்குது. சிறிய கட்சிகள் உதயசூரியன் நிற்கணும். இதே அழுத்தம் அதிமுகவில் சிறிய கட்சிகள் வரும். பட் அதிமுகவில் என்னென்னா அந்த எண்ணிக்கை குறைவு, நிறைய கூட்டணி இல்லை. இப்போ திமுகவில் இருக்கிற கட்சியில் இருக்க கூட்டணி கட்சிகளுக்கு என்னென்னா அவங்க சின்னத்தில் நிற்கணும்னு ஆசை. அவங்களுக்கு உதயசூரியனில் நிற்க வேணான்றது அவங்களோட நோக்கம், இல்லை அது வெளிப்படுத்தலை. நான் அதிமுகவில் இருக்கிற கட்சிகள் என்னென்னா, நாங்கள் ரெட்டையிலே நின்றுக்கிறோம், நீங்கள் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குது, ஒன்று நீங்கள் போய் தாமரையில் நிற்கலாம், இல்லை இலையில நிற்கலாம், இல்லை உங்கள் சொந்த சின்னத்தில் நிற்கணுமா, இல்லை நாங்கள் இலையிலே நின்றுக்கிறோம் அப்படின்ற மாதிரி இங்கே பேசுபொருள் இருக்குது. இன்னொன்று, இது சிறிய கட்சிகள் நிறைய இருக்கீங்க, கூட்டணி எண்ணிக்கை குறைவு, அங்கே கூட்டணி எண்ணிக்கை ஜாஸ்தி. இன்னொன்று, இங்கே இருக்கிறது 4 கட்சினாலும் 4 பெரிய கட்சி. வாக்கு விகிதாச்சாரம் பிரகாரம் பார்க்கும்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பெரிய கட்சி, பாரதிய ஜனதா கட்சி ஒரு பெரிய கட்சி, அமமுக பெரிய கட்சி. நான் எதை வைத்து பெரிய கட்சின்னு சொல்கிறேன்னா, 3% மேலே வச்சிருக்கிற வாக்கு வங்கி. இப்போ அந்த சைடு பார்த்தீங்கன்னா 3% குறைவாக வச்சிருக்கிற கட்சிகள் அதிகம். விசிகா, சிபிஐ, சிபிஎம், மதிமுக, டிஎம்டிகே, மக்கள் நீதி மையம், இது எல்லாமே 3%, 0.5% கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போகும். விசிகா தான் கொஞ்சம் பெரிய கட்சி. அப்போ அதுதான் அந்த பிரச்சனைகளுக்கு காரணம். அனைவான ஒரு 3-4 நாளில் தீர்ந்துடும். இந்த நிலையில சிபிஐக்கு 5 தொகுதிகள் தரதா திமுக சொல்லியிருந்தாங்க. இதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. சிபிஎம்க்கு அவங்க இன்னமும் இழுபறியாக தான் போயிட்டு இருக்கு சார். எப்பயுமே பார்த்தீங்கன்னா சிபிஐயால் சிபிஎம்க்கு தமிழ்நாட்டில் பிரச்சனை இருந்திருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிபிஐ கொஞ்சம் மெல்லினமாக போவாங்க, சிபிஎம் கொஞ்சம் காரசாரமாக போவாங்க. கொள்கை நோக்கம் எல்லாம் ஒன்று தான். சாதாரண ஏழை பாழைகளோட வாழ்க்கையை மேம்படுத்துறது தான் அவங்களோட கொள்கை. சுருக்கமாக சொல்லலாம், லஞ்ச லாவணியம், ஊழல் அந்த மாதிரி விஷயம் அவங்களுக்கு ஆகாது. பட் கட்சி நிதிக்காக கொடுக்குறாங்க காசு அப்படின்னா அதை வாங்கிக்குவாங்க. இதுதான் சிபிஐ, சிபிஎம்னு சுருக்கமாக சொல்லலாம். அதை தாண்டி பார்க்கும்போது சிபிஐ கொஞ்சம் முன்கூட்டியே போய் கழுத்து போட்டு வந்துட்டாங்க. ஒவ்வொரு தேர்தலும் இதுதான் நடக்கும். கடந்த தேர்தல் எடுத்தீங்கன்னா கூட சிபிஐ கொஞ்சம் அண்டர் செல் பண்ணுறதுல சிபிஐ மதிமுகலாம் பார்த்திங்கன்னா முதல்ல போய் பேசி ஈஸி முடிச்சுன்னு வந்துடுவாங்க. சிபிஎம், விசிகாலாம் பார்த்திங்கன்னா கடைசி வரையிலும் அவங்களுக்கு கட்சியை வளர்க்கணும். ஏன்னா உழைப்பு அதிகமாக இருக்குது அடிப்படையில். அதுதான் இப்போது சிபிஐயும் சிபிஎம்மும் நீங்கள் தராசில் வைக்கும்போது ஒன்று கூட ஒன்று குறைச்சி, ஒரு கொள்கை ஜாஸ்தி கொள்கை கம்மி அப்படி கிடையாது. இவங்களோட தாக்கம், இவங்க போராட்டம் பண்ணுற அளவுக்கு, இவங்க கட்சியை வளர்க்குற அளவுக்கு அவங்களுக்கு அந்த ஈடுபாடு என்பது கொஞ்சம் குறைவு. அதுதான் அங்கே சிக்கல். இப்போது சிபிஎம் பார்த்திங்கன்னா அந்த தொழிலாளி பிரச்சனைகள் அந்த மாதிரி போவாங்க. சிபிஐயை பொறுத்தவரையில் விவசாயிகள் பிரச்சனைகள் அந்த மாதிரி விஷயத்துக்கு போராட்டம் கொடுப்பாங்க. பட் சிபிஐ கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாங்க. கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தாங்கன்னா, ஏன் அதை நம்ம இங்கே கோடிட்டு காட்டுறோன்னா, சிபிஐயோ சிபிஎம்மோ மாட மாளிகையில் இருக்கிற கோடீஸ்வரர்களையோ இல்லை ஊராட்சி உலையில் போடுறவங்களையோ சத்தியமாக வேட்பாளராக நிறுத்த மாட்டாங்க. மக்கள் கூட பழக்கமானவங்க, மக்கள் பிரச்சனை புரிந்தவர்கள், மக்களோட எண்ணோட்டங்கள் அறிந்தவர்களை தான் வேட்பாளராக நிற்க போகிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் குறைச்சிட்டு யாரையோ 2 பணக்காரரை நீங்கள் தேர்தலில் நிற்க போகிறீங்க. ஆனால் அதை பார்க்கும்போது அது உண்மையில் மக்களுக்கு தான் அது இழப்பு.
ஆனா போன தேர்தலில் சிபிஎம் மற்றும் சிபிஐ ரெண்டுக்குமே வந்து 6 தொகுதிகள் கொடுத்திருந்தாங்க. ஆனா 2 இடத்துல தான் ஜெயிச்சிருந்தாங்க. இந்த நிலையில கூட்டி கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா தொகுதிகள்? அதாவதுங்க தேர்தலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கூட்டணி வந்தீங்க ஆட்சி அமைச்சிங்க, அவங்களோட உழைப்பு என்பது இப்போ டெல்டாவில் வந்து சிபிஐனால தான் சிபிஐ சிபிஎம்னால நிறைய இடம் ஜெயிச்சது. இப்போ நீங்கள் டெல்டாவில் வந்து சிபிஐ சிபிஎம் இல்லைன்னா பெரிய சிக்கல் திமுகவுக்கு. இப்போ சென்னையிலுமே கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போ பெரம்பூர் வில்லிவாக்கம் அந்த ஏரியாலலாம் வந்து இந்த ரயில்வே தொழிலாளர்கள், மத்திய அரசில் வேலை செய்கிறவங்க, மாநில அரசில் வேலை செய்கிறவங்க, டாஸ்மாக் எம்ப்ளாயி, தூய்மை பணியாளர்கள், இது மாதிரிலாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, அவங்களோட கோரிக்கைகள், அதுவும் வாகன அமைப்பு சாரா ஓட்டுநர்கள், அந்த மாதிரி விஷயம்லாம் கம்யூனிஸ்ட் கட்சிகளோட அந்த சார்பு இருக்கிறாங்க. அவங்க வந்து தமிழ்நாடு பூரா இருக்கிறாங்க. திருப்பூரில் இருக்கிறாங்க, மதுரையில் இருக்கிறாங்க, கோயம்புத்தூரில் இருக்கிறாங்க. எங்கெல்லாம் மில் இருக்கிறோம் அங்கெல்லாம் வந்து கம்யூனிஸ்டோட அது வந்து ஒரு வசீகரம் இல்லாத ஒரு கொள்கை இல்லை. இப்படி சொல்லலாம், குறுக்கு வழியில் சீக்கிரமாக பணக்காரங்க முடியாது. இப்போ நாளைக்கு நானே போய் சிபிஎம்மில் சேர்றேன் அப்படின்னா மரியாதை கொடுப்பாங்க. வாங்க தோழர், போங்க தோழர், நீங்கள் வந்து ஊடகத்துலலாம் பேசியிருக்கிறீங்க, உங்களுக்கு 50 வயசு ஆகுது, அதனால் உங்களை உடனே நாங்கள் கவுன்சிலர் ஆக்கி எம்எல்ஏ ஆக்கிடுறோம், இல்லை உங்களுக்கு 60 வயசு ஆயிடுச்சு அதனால் உங்களுக்கு வந்து நாங்கள் அமைச்சராக, அப்படி கிடையாது. அங்கே ஒரு சிஸ்டம் இருக்குது. அதனால் அவங்களுக்குன்னு ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. ஒரு சீட் எக்ஸ்ட்ரா கொடுக்கல என்னங்க, நீங்கள் வந்து 2.0ன்றீங்க, திருப்பி நாங்கள் தான் வர போகிறோன்றீங்க, 200 சீட்டு ஜெயிச்சிருவோன்றீங்க, எதிரில் 8 தோல்வி எடப்பாடி பழனிசாமி தானே, எதுக்கு அந்த பழனிசாமியை பார்த்து பயப்படணும்? அடிப்படையில் அதுதானே. மோடி வேற கூட இருக்கார், பாரதிய ஜனதா கட்சிக்கு இங்கே வாக்குகள் கிடையாது, மோடி அவர்கள் எதிர்ப்பு நிலை, எல்லாமே சாதகமாக தானே இருக்குது. அப்புறம் எதுக்கு பயப்படணும்? ஒரு சீட்டுக்கோ 2 சீட்டுக்கோ எதுக்கு பிரேமலதா கூப்பிட்டு வந்தீங்க? என்ன அவங்க கூட்டணிக்கு அப்படியே பெரிய இவங்களாச்சும் பரவாயில்ல சரி. இப்போ இந்த வாட்டி பாருங்கள், நீங்கள் கொடுப்பீங்களா டிஎம்டிகே சீட்டு, அது எத்தனை ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம். சிபிஎம் சிபிஐ விசிகே விட ஸ்ட்ரைக் ரேட் கம்மியாக இருக்கும் டிஎம்டிகே. தவறான அடிஷன் முதல்வர் செய்த ஒரு டெக்னிக்கல் பிரச்சனை. அது டெக்னிக்கலாக இட்ஸ் அ மிஸ்டேக், நேச்சுரல் ஃபிட்டு கிடையாது டிஎம்டிகே. யாரையோ ஒருவேளை காங்கிரஸ் அப்படி போயிடுச்சுன்னா, ஒருவேளை இது இப்படி ஆயிடுச்சுன்னா அதை பேலன்ஸ் பண்ணுறன்ற பேரில் எதையோ பண்ணி காங்கிரஸையும் வச்சுக்கொண்டு டிஎம்டிகேவும் வச்சுக்கொண்டு இந்த 2 பேர் தான் வந்து கம்மியாக உழைக்கிறவங்க. அதுதான் உண்மை. ஆனால் போன வாட்டி 25 தொகுதியில் 18 தொகுதிகள் ஜெயிச்சிருந்தாங்களா சார் காங்கிரஸ்? ஒரு காலத்தில் ஆண்ட கட்சிங்க. ஐயா காமராஜர் வந்து வளர்த்து விட்ட கட்சி. இன்னைக்கு யாருன்னா 3 சீட்டு கொடுப்பாங்களா, எக்ஸ்ட்ரா 2 சீட்டு கொடுப்பாங்களா, யார் தயவு இல்லைனா ராஜ்யசபா உறுப்பினர் ஆகலாமா, அப்படி தானே இருக்குது. இந்த 2 கட்சிகளுமே எதுக்கு இன்றைக்கி கூட்டணிக்கு வந்திருக்கிறாங்க, ஒத்துக்கிட்டாங்க கடைசியில் இந்த 2 ராஜ்யசபாக்கு. இவங்க என்ன அப்படியே போய் நீங்கள் பாராளுமன்றத்தில் வந்து அப்படியே பாரதிய ஜனதா கட்சியை பயங்கரமாக கேள்வி கேட்டுருவீங்க. டிஎம்டிகேல சுதீஷ் அவர்கள் போய் பேசினார்னா வைகோ பேசாத பேச்சு இவர் பேசி விடுவார், திருச்சி சிவா பேசாத பேச்சு இவர் பேசி விடுவார். அப்படி எடுத்துக்கலாமா? அது தெரியல, அது வந்து மிஸ்ஃபிட்டு. கண்டிப்பாக அதற்கு உண்டான விலை வந்து அந்த கூட்டணி தரும். இந்த நிலையில் சிபிஎம் வந்து நாங்கள் இரட்டை இலக்கத்தில் தொகுதி கொடுத்தா தான் நாங்கள் வந்து கையெழுத்திடுவோம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போதைக்கு இவங்க வந்து 5 தான் தருவேன் அப்படின்னு சொல்கிறப்ப 6 கொடுத்தாலே போதும் அப்படிங்கிற நிலைக்கு இறங்கி வந்துட்டாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இறங்கிலாம் வரலங்க. இரட்டை இலக்குன்னு எல்லாம் கேட்டது தான், அது கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியும். இரட்டை இலக்குன்னு சொன்னால் ஒரு 8, 9 கணக்கு பண்ணாங்க. பிரேமலதா விஜயகாந்த் வந்தோன்னே இருக்கதும் போச்சு அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் சரி ஏதோ பழைய நிலைமைக்குன்னா போக முடியுமா அப்படின்றதுனால சொல்லுவாங்க. போயிட்டு கையெழுத்து போட்டு வெளியில் வந்து சிரிச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, செவ்வணக்கம் செவ்வணக்கம், பாசிச பாஜகவை எதிர்ப்போம், மோடி அவர்களே விடமாட்டோம், இவ்வளோ தானே. இதுக்கு எதுக்கு உங்களுக்கும் நேரம் வேஸ்ட்டு, ஸ்டாலின் அவர்களுக்கும் டென்ஷனு. அவரும் முடிவு எடுக்கிற நிலைமையில் இருக்கிறாரு, முடிவு எடுத்துட்டாரு. கோச்சிங்னு என்ன பண்ண போகிறீங்க? ஒன்றும் பண்ண போகிறதில்ல. சிபிஐ அங்கே இருக்குது, நீங்களும் அங்கே தான் போக போகிறீங்க. தோழர்கள் பெருமை பேசுகிற நானே தான் யதார்த்தத்தையும் சேர்த்து பேச வேண்டியது இருக்குது. ஒன்று வெளியில் வந்துட்டு நாங்கள் வந்து இந்த தேர்தல் வந்து ஒதுங்கிக்கிறோம். உண்மையிலே கோபம் கௌரவம் இருக்குன்னா யாருக்குமே பிரச்சாரம் பண்ணக்கூடாது. ஒரு தேர்தலை விட்டால் ஒன்றும் போகாது. இல்லை அங்கீகாரம் போயிடும், கட்சி நடத்தணும் அப்படின்னுமா திமுகவுக்கு இறங்கி வேலை செய்யுங்க. இல்லை உண்மையிலே பாஜகவை தான் எதிர்க்கிறீங்க அப்படின்னா தாவேக்கா கூட போகலாம். என்ன ஒரு பிரச்சனைனா, விஜய் விட அண்ணாரிவால அதுக்கு எவ்வளோ பெட்டர், அது ஒரு பிரச்சனை. சத்தியமாக வந்து கம்யூனிஸ்ட்டுகளை எப்படி கையாளணும்னு விஜய்க்கு தெரியாது. தாம்பாளத்தில் வச்சு வரவேற்கணும், தலையில் தூக்கி வச்சு கொண்டாடப்பட வேண்டிய ஒரு கட்சி அது. ஆனால் எப்படி கையாளணும்னு தெரியாது. டிவிக்கே கூட இந்தியாவில் இணையறதா கூட ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருந்துச்சு. இல்லை அது வந்து தவறானது. அவங்க வந்து அதை தமாஸ்க்கு பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன பசங்க விளையாடுவாங்க இல்லையா, நான் அங்கே போகிறேன், நான் சிங்கப்பூர் போகிறேன், நான் ஹாங்காங் போகிறேன் அப்படின்னு. பசங்க அவங்க கிளாஸில் வந்து நான் அந்த ஊர் போனேன்பா சும்மா சொல்லியிருந்தான், யாரும் தெரியாதில்ல. அது வந்து சிறுவர்கள் பேச்சு.
கூட்டணி வந்து கிட்டத்தட்ட முடிவாயிட்டு எல்லாம் தேர்தலில் வேட்பாளர் பட்டியல் நாளைக்கு வராங்க ஒப்பந்தம்ன்றாங்க. இங்கே செய்ய முக்கால்வாசி பேர் கையெழுத்து போட்டாங்க. இதுக்கப்புறமா நான் அவங்க கிட்ட போகிறேன் இவங்க கிட்ட போங்கன்னா இந்த அரசியல் பண்ணுறதுக்கு எங்கன்னா வந்து வீட்டில் படுத்து தூங்கலாம். அநாகரிகமான அரசியல் அவர்கள் செய்வது, ஆபாசமான அரசியல். ஒரு கட்சி கூட ஒரு வாட்டி பேசலாம், ஒன்று முடிக்கணும், இல்லை பேசக்கூடாது. அவங்க கூட பேசுறது, அப்புறம் இவங்க கூட பேசுறது, அப்புறம் அவங்க கூட பேசுறது, அப்புறம் இவங்க கூட பேசுறது, அப்புறம் திருப்பி மறுபடியும் அங்கே ஃபஸ்ட்லேருந்து பேசுறது. எடப்பாடி பழனிசாமி கூட்டணி இல்லைன்றதை உறுதியாக சொல்லிட்டார். எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிற தைரியம் தில்லு விஜய்க்கு இல்லை. ஆனால் அப்படி நான் எடுத்துக்கிறேன். பாஜக கூட்டணி அமைக்கணுங்கிற ஒரு முற்போக்கு. பாஜக சொல்லுங்க 1000, தமிழ்நாட்டில் பாஜகக்குன்னு ஒன்றும் கிடையாது. பாஜக வந்துட்டு இவர் என்ன நினைக்கிறாருன்னா, பாஜக கூட அப்படியே பேசிக்கிட்டே இருந்தால் கரூர் விஷயத்தில் நம்மளை எதுவும் பண்ண மாட்டாங்க, நம்ம பண்ண ஒளிச்சு வச்சது, நம்ம மறைச்சி வச்சது, நம்ம டெலீட் பண்ணது, மக்கள் நம்மளால் அங்கே மடிந்து போனதுக்கு நம்ம தான் காரணம், இதெல்லாம் வந்து பாஜக நம்ம மேலே கோவப்படக்கூடாதுன்றதில் பாஜகலேருந்து யார் வந்து கதை சொன்னாலும் இவர் கதை கேட்டுனுக்கிறாரு. அவங்க டைரக்டர் மாதிரி வந்து கதை சொல்லுவாங்க, இவர் ஹீரோ மாதிரி ஆப்பிள் ஜூஸ் குச்சின்னு கதை கேட்டுன்னு இருப்பார். தான் நடந்துன்னு இருக்குது. இதற்கு தேவையில்லாமல் அதிமுக வந்து அவங்களோட வேலை கெட்டு போகுது. ஆல்ரெடி அவங்களோட பிரச்சாரத்தினுடைய தீவிரத்தன்மையோ இல்லை பிரச்சாரம் போனது இவரால் தடைப்பட்டது. முதல் பிரச்சாரம் ஆரம்பிச்சது அதிமுக 150 160 தொகுதி போயிட்டு இருக்கும்போது அங்கே தான் கை காட்டினாங்கல்ல, பிள்ளையார் சுழி போட்டாங்கல்ல, கட்சியில் பார்த்தா இவர் வரலன்னொன்னே அப்செட் பெர்செப்ஷனில். அப்போ அதிமுக தொண்டர்களை சோர்வடைகிற வேலை தான் அவர் பண்ணுறாரு. இன்னொன்று அவரை காப்பாற்றிக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு டிமாண்ட் இருக்கா மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காரு. நேஷனல் மீடியா எடுக்கிற சென்சஸ் சர்வே ஆகட்டும், இப்போ எடுக்கிற சர்வே ஆகட்டும், விஜயோட அந்த பேசுபொருள், விஜயோட அந்த பின்பம் கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சிக்கிட்டு இருக்கு. அதை காப்பாற்றுறதுக்கு அதை ஏன்னா உழைக்க போகிறதில்ல. அவர் போய் வீடு வீடாக ஓட்டு கேட்க மாட்டார். தேர்தல் அறிவித்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆக போகுது. போன ஞாயிற்றுக்கிழமை, இப்போ அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வருது. என்ன இவர் போய் மக்களை சந்திச்சிட்டாரு, என்ன பண்ணார் இவர்? 6 நாளில் எலெக்ஷன் அறிவித்து 6 நாள் எதுவும் செய்யாத ஒரு கட்சி இருக்குன்னா அது இவர் தான். வேட்பாளர் தேர்வு என்ன சார், நீ என்ன பில் கிளின்டனோ விளாடிமிர் புட்டினோ உங்கள் கூட கூட்டணி வரேன்னாங்களா? சர்வதேச போரில் எதனா ஈடுபட்டுக்கிறீங்களா? 6 நாள் என்ன பண்ணீங்க நீங்கள்? தாவேக்கால என்ன பண்ணீங்க? 6 நாள் என்ன பண்ணீங்க? ஒரு நாள் டெல்லியில் போயிடுச்சு, சரி போயிட்டு வந்த டயர்டு, சரி மிச்சம் 5 நாள் என்ன பண்ணீங்க? என்ன பண்ணார்? ஒன்றும் பண்ணல. தேர்தல் அறிக்கை எல்லா கட்சியிலேருந்தும் காப்பி அடிச்சு பேசினது, அதையாச்சும் வெளியிட்டுருக்கலாம். சரியா முதல் கட்டமாக ஒரு 50 வேட்பாளர் அறிவிக்கல, என்ன பிரச்சனை? சரி அது கூட வேணாம், விஜய் இந்த தொகுதியில் போட்டியிடுவார் சொல்லுங்களேன் வெளிப்படையாக. தொண்டர்கள் போய் அங்கே வேலையை பார்ப்பாங்கல்ல. அட்லீஸ்ட் முதலமைச்சர் ஆக போகிறதுல தெரியும், அட்லீஸ்ட் விஜய் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வேலை நடக்கல. தொகுதியில் பெரம்பூர் தொகுதியில் போட்டிடுறதா கூட சொல்கிறாங்க, வைக்கிறாங்க, பார்க்குறாங்க, கூப்பிடுறாங்க. ஏதோ 3வது மனுஷன் 3வது வீட்டில் 3வது ஊரில் கூப்பிட்ட மாதிரிலாம் இருக்குது. ஒரு ஒரு கட்சினா இது என் நிலைப்பாடு, இதை நாங்கள் செய்கிறோம், நாளைக்கு இங்கே போராட்டம், இங்கே ஆர்ப்பாட்டம், அரசுக்கு ஆதரவான நிலைப்பாடு, அரசுக்கு எதிரான நிலைப்பாடு, பத்திரிகையாளர் சந்திப்பு, வேட்பாளர் அறிமுகம், வேட்பாளர் பிரச்சாரம், தலைவர் பிரச்சாரம், இப்படி தான் போகணும். தேர்தல் நேரத்தில் பனையூர் டு பட்டினப்பாக்கம், பட்டினப்பாக்கம் டு டெல்லி, டெல்லி டு திருப்பி பனையூர் பங்களா, அப்புறம் மலேசியா, திருப்பி பனையூர் பங்களா, திருப்பி வெளிநாட்டு கல்யாணம், அப்புறம் உள்நாட்டில் லோக்கலில் ஒரு கல்யாணம், கல்யாணத்துக்கு போய்ட்டு வந்து விமர்சனம். இப்படி இருக்கக்கூடாது கட்சி, புரியுதுங்களா? எல்லாரும் தான் அரசியல் பண்ணுறாங்க. எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போயிட்டு வர்றது இதாகுது, அதிகமாக பேசப்படுது. இவர் வீட்டிலேருந்து வராமலே அதிகமாக பேசப்படுது. கேட்டால் எங்கள் அண்ணா வீட்டில் இருந்தாலுமே எல்லாரும் தான் பேசுகிறாங்கண்ணா. பேசலைங்க, உங்களோட அரசியல் நுகர்வுகளை விமர்சிக்கிறார்கள். உங்களோட அரசியல் பயணத்தை மக்கள் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அது இறங்க முகம், அது அவங்களுக்கு தெரியும். தெரியாத மாதிரியே நடிச்சுக்கிட்டு இப்போ கூட போகலாம், முதுகு சவாரி செய்ய பார்க்குறாரு கடைசி நேரத்தில் விஜய். அப்போ இஃப்தார் பார்ட்டியில் அன்றைக்கி சொன்னது போய் மதச்சார்பற்ற எதுக்கு போய் பேசிட்டு தெரியுறீங்க? நான் அதுதான் கேட்குறேன். காங்கிரஸ் கூட பேசினீங்க, காங்கிரஸ் வரல, கைட்டி விட்டுச்சு, ரைட்டா? காங்கிரஸை பற்றி எதனா பேசினீங்களா நீங்கள்? அதுக்கப்புறம் கோவத்தையாச்சும் வெளிப்படுத்து. நன்றியே வெளிப்படுத்த மாட்டேன், கோவத்தையே வெளிப்படுத்த தெரிய மாட்டேன். என்ன விதமான அரசியல் இது? கேட்டிருக்கலாம்ல காங்கிரஸை. ஏன் தூய சக்தியோடு சேரது என்ன கசக்குதுன்னு கேட்டிருக்கலாம்ல. ஊழல் கட்சியோடு தான் போய் சேரணுமா? இதுதான் வந்து நீங்கள் தமிழ்நாட்டுக்கு செய்கிற அரசியலா? அந்த கட்சியில் ஊழல் இருக்குன்னு தெரியாதுல்ல. அந்த கட்சி தீய சக்தி தானே. காங்கிரஸில் நல்லவர்கள் இல்லையா, நாட்டை ஆள்பவர்கள் இல்லையா, நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கின கட்சின்னு கேட்டிருக்கலாம்ல காங்கிரஸை. 4 கேள்வி கேட்டிருக்கலாம்ல. இவர் தெரியாது அரசியல். ஆனால் காட்டுற ஃபிலிம் என்னது பயங்கரமாக காட்டுவாப்புல. மாஸ்டரு பீஸ்ட்டு 100 பேர் தூக்கி போட்டு அடிக்கிற மாதிரி 4 கேள்வி பேச. நான் வந்து
பெரிய இலக்கியத்துலலாம் கேட்க வேண்டாம். நான் கேட்டது யதார்த்தமான விஷயம். எங்ககிட்ட பேசுனீங்க தானே, நாங்கள் 30% 40% நீங்களும் கூட சேர்ந்து நாங்கள் சொன்ன பொய்க்கு நீங்களும் ஜிங்சா ஜிங்சா ஜிங்சான்னு 10 நாள் வச்சிங்கல்ல. காங்கிரஸ் பேர் இயக்கம் எதுக்கு எங்கள் கூட சேரல? எங்கள் கூட பேசுனீங்கல்ல, எதுக்கு பேசலை? ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு பிஜேபி கொடுத்தா மாதிரி பேசுகிறாங்க. இப்போ பேசுனது, உறவாடினது, டீ குச்சது, ஃபோனில் பேசுனது ராகுல் காந்தியோட, காங்கிரஸோட. ஆனால் இப்போ சொல்கிறது பிஜேபி சொல்லிச்சு, பிஜேபி கொடுத்தது. சரி, பிஜேபி கூப்பிட்டதில்ல, பிஜேபி சொல்லிச்சுல. உங்களுக்கு இஷ்டம் இல்லாமல் உங்களை ஒருத்தர் கூப்பிட முடியுமா? இப்போ உங்களுக்கு இஷ்டம் இல்லை, நான் உங்களை எங்கள் வீட்டுக்கு கூப்பிட முடியுமா? இல்லை நான் உங்களை சந்திக்கணும்னு எனக்கு இஷ்டம் இல்லை, நான் உங்களை சந்திப்பேனா? முடியாது. வெக்கமே இல்லாமல் பேசியிருக்கிறீங்க, அப்புறம் அதை மறைக்கிறீங்க. அப்புறம் ஒருத்தர் இல்லைன்றாரு ஒரு தலைவர், ஒருத்தர் ஆமான்றாரு. எது உண்மை? உங்களுக்குள்ளே இவ்வளோ குழப்பம். ஆதவ பேச்சு கேட்குறதா இல்லை நிர்மல்குமார் சொல்கிறது உண்மையா? ஆனால் விஜய் அவர்கள் சொல்கிற பேச்சு தான் சார் நம்ம கேட்க முடியும். சரி, இஃப்தாரில் இல்லைன்னாருல, அப்போ இல்லைன்னு விட்டுடணும். பத்திரிகை மேலேயும் தப்பு இருக்குது. பொழுதுமே விஜய் அதை சொன்னார், நிர்வாகிகள் இதை சொன்னாங்க, இப்படியே கலப்பி விட்டுக்கினே செய்தியில் தான் கட்சி இருக்குது. மற்றபடி கட்சி வந்து களத்துலேயோ இல்லை பிரச்சார கூட்டத்திலையோ இல்லை கீழ்மட்ட லெவல்லையோ கட்சி இல்லை. இதுதான் யதார்த்தமான விஷயம். இதை மறைப்பதற்காக ஆதவர்ஜுன போன்றவர்கள் அவர்கள் கூட இருக்கிற இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு, அவங்க வச்சுக்கிற இந்த கம்பெனி வேலைலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, டெய்லி நியூஸை போட்டு விடுறது, டெய்லி வந்து டூல் கிட்டுன்ற பேரில் பத்திரிகையாளர்கள் வந்து இது இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது, இது அவங்க கூப்பிட்டாங்க, இவங்க கூப்பிட்டாங்க, இவர் துணை முதல்வர் தரன்னாரு, முதலமைச்சர் கேட்டார், 2.5 வருஷம், ஃபஸ்ட்டு 2.5 வருஷம் விஜய், அடுத்த 2.5 வருஷம் இபிஎஸ், அதுக்கு ஒத்துக்கலை அப்படின்னு பொய்யா கிளப்பி விட்டுட்டுருக்குது. ஃபஸ்ட்டு விசிகா கிட்ட ஆரம்பிச்சு, அண்ணன் திரும்ப வந்துடுவார், இந்த அவர் மனசு வந்து நம்ம கிட்ட தான் இருக்கும், சும்மா தான் அவர் அறிவாளத்தில் உட்காந்துருக்காரு சொல்லி அவரை ஒரு நெருக்கடிக்கு உருவாக்குனீங்க. அவர் 1 வாரம் தான் எடுத்துக்கிட்டாரு, முடிச்சு விட்டார். என்ன சொன்னார்? வாழ்வோ சாவோ திமுகவோட தான், நான் கொண்ட கொள்கைக்கும் கூட்டணின்றது, கூட்டணி தர்மத்தில் நான் உறுதியாக இருக்கிறேன், பாஜக எதிர்ப்பு நிலை என்னது, நான் அங்கே தான் இருப்பேன்னு இருந்துட்டாப்புல. சூப்பர், ரைட்டு. அதுக்கு அடுத்து அதிமுகவோட பேச்சுவார்த்தை அப்படின்னு பேசப்பட்டது. அப்புறம் அது விட்டீங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணீங்க? காங்கிரஸ் கட்சியோட பேச்சுவார்த்தை அப்படி இப்படின்னு விட்டீங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க? செங்கோட்டையன் வந்தப்போ எல்லாரும் நம்மளை நம்பி வருவாங்கல்ல, நம்ம கூட சேருவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு டிடிவி தினகரன், ஓபிஎஸ் போன்றவர்கள், செங்கோட்டையன் போன்றவர்கள், அவங்கள வச்சு ரொம்ப நல்லா படம் ஓட்டிகிட்டு இருந்தீங்க. 100 நாள் படம், 150 நாள் படம்னு. அப்புறம் அந்த படம் முடிஞ்சு போயிடுச்சு. செங்கோட்டையன் வாழ்க்கையும் இருட்டாகி போச்சு. அது முடிஞ்சுதா? அதுக்கப்புறமா என்ன பண்ணீங்க? திருப்பி டிடிவி தினகரன் சொல்லியிருக்காரு, மேபி பிரேமலதா விஜயகாந்த் கூட இந்த பக்கம் வரலாம், கேப்டனை எழுந்துட்டோம், விஜயை இழக்க மாட்டோம், தங்கத்தை தொலைச்சிட்டோம், வைரத்தை விட மாட்டோம், இப்படியெல்லாம் உங்களுக்கு நீங்களே வசனம்லாம் போட்டோம்னா அந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்க? தியானம் பண்ணி தூங்கி வச்சு அறிவாலயத்துக்கு போயிட்டாங்க. ஒரு புரிதல் வந்திருக்கு அவங்களுக்கு, அரசியல் புரிதல். பல வருடங்களுக்கு பிறகு ஒளிமயமான எதிர்காலம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா அறிவாலயத்தில் இருக்குது. எங்கே? கேப்டன் திமுக எதிர்த்த விஜயகாந்த் ஐயா அவரோட கட்சிக்கு நிலமை. அவங்க போய் சேர்ந்துட்டாங்க, அதுவும் போச்சு, எல்லா ஆப்ஷனும் போயிடுச்சு. இப்போது யாருமே இல்லை. இதில் வந்து கதை விட்டு திரியுது, நாங்கள் தனித்து விடப்பட்டீங்க. நீங்கள் கூட்டணிக்கு ஏங்கினது உண்மை, கூட்டணிக்கு நீங்கள் கதை கேட்டது உண்மை, யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்களெல்லாம் நீங்கள் வந்து பேசினது உண்மை, என்கரேஜ் பண்ணது உண்மை. வெளியில் சொன்னால் வெக்கக்கேடுன்றதுனால என்ன பண்ணுறீங்க? எங்களை கூப்பிட்டாங்க. நீங்கள் தான் ரெஸ்யூமே போட்டுக்கிறீங்க. ஹெச்ஆர் அங்கேருந்து ஃபோன் பண்ண உடனே இல்லை ஐம் நாட் லுக்கிங் ஃபார் ஜாப். குவாலிஃபிகேஷன்ஸ் பார்க்கும்போது குவாலிஃபிகேஷன் ஹெச்ஆர் வேலைக்கு எடுப்பாரா? எடுக்க மாட்டார். அதை மறைக்க என்ன பண்ணிட்டாங்க? இல்லை கம்பெனி சரியில்லை, ஃப்யூச்சர் இல்லை, ஊருக்கு ரொம்ப ஃப்யூச்சர் இருக்குது, இந்த வேலையை தான் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நீங்கள் கடைசியாக கேட்ட கேள்வி இருக்குல்லையா, திருப்பி இதே வேட்பாளர் பட்டியல் வர அன்னி வரையிலும் இதையே பேசிகிட்டு இருப்போம். இந்த நிலையில் விசிகாவுக்கு எத்தனை தொகுதிகள் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க சார் திமுக கூட்டணியில்? போன வாட்டி கொடுத்ததோட ஒரு சீட்டு கொடுப்பாங்க கூட. அவங்க அவ்வளோதான், மனசில் இடம் இருக்குது, தொகுதியில் இல்லைன்றுவாங்க. ஆனால் திமுகவோட அவங்க கொள்கையில் ரொம்பவும் ஈடுபட்டு இருக்காங்க. சார், நீங்கள் எப்பயுமே யார் ஒருத்தருக்கும் வே அவுட்டு போய் முட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டோக்கன் நம்பர் 22 கொடுத்து உட்கார வச்சுருவாங்க, லைனில் வச்சுருவாங்க. கொஞ்சம் கரெக்டாக எடுத்துகிட்டு போகணும். அது கூட்டணி விஷயங்களில், விவகாரங்களில் ரொம்ப தாண்டியும் போகக்கூடாது. அண்ணாமலை போன மாதிரி நாங்கள் அப்படிங்கண்ணா, நாங்கள் இப்படிங்கண்ணா அப்படின்னா அந்த வண்டி போய் எங்கன்னா முட்டு சந்தில் முட்டி ரிப்பேர் ஆகி போயிடும். என்னென்னலாம் பேசினார் அண்ணாமலை ஞாபகம் இருக்குங்களா? பாராளுமன்ற தேர்தலில் லயன், அண்ணாமலை ஃபார் சிங்கம், அண்ணாமலை ஃபார் 2024, அண்ணாமலை ஃபார் 2026. ரொம்ப நாள் இந்த மாதிரி இந்த ஃபாஸ்ட்டாக இந்த வெறும் சோஷியல் மீடியாவில் வர்ச்சுவல் வாரியர்ஸு, வார் ரூம் வாரியர்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இந்த கம்ப்யூட்டரில் ட்வீட்டு போட்டுக்கிட்டு ஃபேஸ்புக்கு லைக்கு, வாட்ஸ்அப்பு, யூடியூப்லேயே அரசியல் பண்ணியிருந்தா அது அவ்வளோதான் போகும். அதுக்கு மேலே அந்த வண்டி ஓடாது. சத்தம் நிறைய வரும், ஆனால் வண்டி போகாது. ஒரு சில பேர் பார்ப்பீங்க ஏரியாவில் சைலன்சர் பிச்சு விட்டு பயங்கரமாக சத்தம் வரும், பயங்கரமாக போகிறான்னு பார்த்தா பொறுமையாக போவான் வண்டி.
வண்டிக்கு ஒரு விளம்பரம் தேவை. வேகமாக போகிற வண்டி இல்லை, சைலன்சரை பிச்சு விட்டு 4 பேர் பார்க்குற மாதிரி 4 பேர் எதிரில் விளம்பரம் பண்ணுற மாதிரி ஓட்டிகிட்டு போவாங்க ஒரு சிலர் சிறுவர்கள். அதுதான் இது விளம்பரம். இந்த நிலையில திமுகவை விட்டு தமிழக வாழ்வுரிமை கட்சி அது வந்து வெளியேறி இருக்கு சார். இது எப்படி சார் பார்க்குறீங்க? அந்த கட்சியை விட்டுருக்கக்கூடாது. காரணம் என்னென்னா, ஒரு பாட்டாளி மக்களுக்கு எதிர்கட்சி நிலையில் இருக்கிற ஒரு கட்சி, தமிழ் தேசியம் கொஞ்சம் பேசக்கூடிய ஒரு கட்சி, தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு வேலை கிடைக்கணுன்றது அது இன்னும் கன்ஃபார்ம் ஆச்சான்னு தெரியல, இன்னும் வெளிப்படையாக சொல்லலை. பட் காலையிலேருந்து வெளியேறலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட அது உறுதின்ற மாதிரி அந்த அடிப்படையில் நம்ம பேசுகிறோம். ஏன்னா அரசியலில் எது எப்போ நடக்கும்னே தெரியாதுங்க. யார் யார்கிட்ட மாற்றி போங்க. ஓபிஎஸ் போய் அதிமுகவில் இருந்து போய் திமுகவில் சேர்வார் யாருன்னா எதிர்பார்த்தாங்களா? கண்டிப்பாக எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, அரசியலை விட்டு வேணா ஓபிஎஸ் ஒதுங்கலாம், இல்லை அதிமுகவை எதிர்த்து வேட்பாளர் போடலாம் அப்படின்னு தானே பேச போகிறது. திமுகவில் போய் சேர்ற அளவுக்கு ஓபிஎஸோட நிலைமை எல்லாம் தேவை. அப்போ அந்த தேவைக்கு அவர் பண்ணுறாரு. இப்போ இவரை பொறுத்தவரை கட்சிக்கு சீட்டு தேவை அதிகமாக கொடுக்கல. அப்போ என்னோட தேவை பூர்த்தி செய்யலை, எங்கள் கட்சியோட கோரிக்கையை கேட்கல. ஆனால் போன வாட்டி உதயசூரியன் கட்சியில் சின்னத்தில் நின்று தான் சார் ஜெயிச்சாங்க. சின்னத்தில் நின்று ஜெயிச்சாங்க. ஜெயிக்கிறது தான் கஷ்டம், தோக்கடிக்கிறது ஈஸி இல்லை. இப்போ வேல்முருகனால் ஒரு 10 இடத்துல சீட்டை போட்டு அந்த கூட்டணிக்கு எதிராக வேலை செஞ்சு ஓட்டு பிரிக்கிறாரு, இல்லை ஏதோ ஒன்று பண்ணுறாரு அப்படின்னா அது சிக்கல் தானே. பட் அவரால் அந்தளவுக்கு 10 தொகுதியிலெல்லாம் போட்டு பிரிக்க முடியுன்ற மாதிரி நான் நம்பலை. அவர் கண்டிப்பாக அதெல்லாம் டேமேஜ் பண்ணுவார். இல்லை தனித்து போட்டியிடுவார் அப்படிங்கிற மாதிரி தகவல்கள்லாம் வெளியாகிட்டு வந்துட்டு இருக்கு. பார்க்கணும் அவர் நிலைப்பாடு என்ன வருதுன்னு பார்க்கணும். பட் ஒரு பெரிய கட்சி, அதாவது நோ சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணுங்க. நோ சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியம் வேல்முருகனுக்கு இருக்குன்ற மாதிரி நான் பார்க்குறேன். அது வெற்றி பெறுமா, தேர்தலில் மக்கள் அது ரசிப்பாங்களா, அவர் திருப்பி எம்எல்ஏ ஆவாரா, அவர் கட்சி என்ன ஆகும், அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதெல்லாம் பிரகாசமாக இருக்குன்னா இந்த முடிவு பிரகாசமாக இல்லை. ஏன்னா ஒரு கூட்டணியிலேருந்து நீங்கள் வெளியேறீங்கன்னா இன்னொரு கூட்டணி ஆப்ஷன் இருக்கணும். இன்றைக்கி தேதியில் வேல்முருகனுக்கு கூட்டணி ஆப்ஷன் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரைலாம் வர்றதான் முன்னாடியே வந்துடணும். கடைசி நேரத்தில் ரெட்டலையோட சீட்டெல்லாம் கேட்காதீங்க. எனக்கு கட்சி இருக்குது, எங்கள் கட்சி பெரிய கட்சி, கீழே இருக்கிற கிளை செயலாளரும் ஒன்றிய செயலாளரும் கூட சீட்டு கொடுத்தா நிற்பாங்க, நாங்கள் எங்கள் கட்சியை பார்த்து நாங்கள்லாம் ஒன்றா போய்க்கிறோன்ற மாதிரி அந்த நிலைப்பாடில் இருக்கிறாங்க. இல்லைனா இந்த பிரச்சனை, அதாவது இதே அதிமுகலேருந்து ஒரு கட்சி இதுனா திமுக ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸில் தூக்குறாங்க. விஜயே சொல்லியிருப்பார், அந்த பக்கம் சும்மா போனால் கூட இட்டுன்னு போயிடுறாங்கன்னு. ஆம் ஆத்மி கட்சி கூட பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அப்புறம் மாதிரி டிடிவி தினகரன் என்ன சொல்லியிருந்தாருன்னா, புள்ள பிடிக்கிற வேலையை பார்க்குறாரு ஸ்டாலின், யார் போனாலும் பிடிச்சின்னு போயிடுறாருன்ற மாதிரி சொன்னார். ஆனால் அதிமுகலாம் அப்படி ஒரு ஜர்க் ரியாக்ஷன்லாம் கிடையாது. எதுவாக இருந்தாலும் ஸ்லோவாக வேணும் வேணாம் அப்படின்றத பார்த்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அது நல்ல மூவா கெட்ட மூவா மக்கள் எப்படி பார்ப்பாங்க எனக்கு தெரியாது. அது வெற்றியை கொடுக்குமா இல்லை தோற்று போயிடுவாரா திரும்பியும் அதுவும் தெரியாது. ஆனால் நோ அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு இடத்துல நிறைய கட்சிகள் அப்ரோச் பண்ணாலும், இல்லைங்க எங்களுக்கு நாங்கள் 170 இடம் நிற்கணும், 180 கிட்ட நிற்கணும், நாங்கள் எல்லாரையும் சேர்த்துக்கிட்டால் எங்களுக்கு பஸ்ஸு ஃபுல்லாகிடும், எங்கள் பயணிகள் எங்கள் கட்சிக்காரர்கள் எங்கள் பஸ்ஸில் போனால் போதும், அந்த ஒரு நிலைப்பாடில் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி தெரியும். தமிழ் மாநில காங்கிரஸ்க்கே நீங்கள் ஜியோட தானே ரொம்ப நெருக்கம், நீங்கள் ஜிகிட்டே போய் சீட்டு வாங்கிக்கோங்கன்னு இப்போ தள்ளி விட்றாராம் தமிழ் மாநில காங்கிரஸ். கடைசியாக வர செய்தி அப்படி இருக்கும்போது தாவேக்காக்கு, அதான் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு அங்கே இடம் இருக்குமான்னு தெரியல. விஜயே வேணான்றார்ல, விஜயை எடப்பாடி பழனிசாமி வேணான்றார். ஆனால் இது பேசு பொருள் ஆகிறதுல, இது எங்கேயும் செய்தி ஆகிறது கிடையாது. விஜய் அவங்க கூப்பிட்டாங்க, விஜய் இவங்க கூப்பிட்டாங்க, விஜய் சேர்த்துக்கணும், விஜய் இது பண்ணணும், இப்படி தான் இருக்குது. இல்லைங்க அதாவது வெளிப்படையாக விஜய்லாம் ஒரு ஆளா உழைக்க மாட்டாப்புல, ஊராக ஓட்டு கேட்க மாட்டாப்புல, கரூர் சம்பவத்தில் வீடியோ இருக்குது, சிக்கல் இருக்குது, தனி மனித வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது, 1.5 கோடி ரூபா பணம் கட்டல, தொண்டர்களோட மனநிலை சரியில்லை, எல்லாம் விசிலடி ஒரு மாதிரி இருக்குது, இப்படின்னு வெளிப்படையாக எடப்பாடி பழனிசாமி சொல்ல முடியாது இல்லையா? 10வது ரஜினி ரசிகர்களை வேறு கடுப்பில் இருக்கிறாங்க, அஜித் ரசிகர்கள், இவ்வளோ பிரச்சனை இருக்குது. விஜய் நீங்கள் சேர்த்துக்கினீங்கன்னா முன்னாடி இதெல்லாம் இல்லை 6 மாதத்துக்கு முன்னாடி எல்லாம் இப்போ வந்தது தானே, இப்போ கற்றுக்கினது தானே. அப்படி இருக்கும்போது யோசிப்பாங்கல்ல, கூப்பிட்டா 60 சீட்டு 70 சீட்டு கேட்பாரு, எதுக்கு? ஆனால் அவங்க திமுக மற்றும் அதிமுகவோட வாக்குகளை பிரிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் வருது சார். அவர் எல்லாரும் ஓட்டம் தான் பிரிக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். சரி பிரித்தா பரவாயில்ல, அந்த பிரிக்கிற இடத்துல நாங்கள் உள்ளே பூந்து ஜெயிக்கிறோன்னு அவர் நினைக்கலாம், இல்லை அவர் கணக்கு தப்பாக போகலாம். அடிப்படையில் சரி அப்படி அவர் ஓட்டை பிரிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி அதிமுக நிறைய தோல்வி, 8 தோல்வி, மோடி வேற இருக்கிறாரு, பெரிய ஆளுமையெல்லாம் கிடையாது தமிழ்நாட்டில், விஜய் வேற ஓட்டை பிரிக்கிறாரு. அப்படி இருக்கும்போது எதுக்கு சார் உங்களுக்கு பிரேமலதா விஜயகாந்த்,
எதுக்கு உங்களுக்கு ஓபிஎஸ், எதுக்கு ஒருத்தநாட்டில் வைத்திலிங்கம், எதுக்கு மனோஜ் பாண்டியன், எதுக்கு முன்னாள் இன்னாள் அமைச்சர்கள் அதிமுக மாற்றுக் கட்சியிலேருந்து வந்தால் சேர்த்துக்கிறீங்க? எதுக்கு? நீங்கள் தான் பலமாக இருக்கீங்களே. இந்த கேள்விக்கு பதில் இல்லைல்ல. 220 தொகுதியிலையுமே நாங்கள் ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 234 ஜெயிக்கிற மாதிரியா? 220 200 தான் அவங்க சொன்னது. 200 படைப்போம் வரலாறு, இவங்க 210. இப்போ அவங்க 220 அதான் அப்படிங்கிற மாதிரி. புதுசாக வந்ததுன்னா அதான் அடுத்து 230 ஒரு கட்சி, அப்புறம் இன்னொரு கட்சி 234 எல்லாம் சொல்லலாம். தொண்டர்களை ஏமாத்துறதுக்கு அந்தந்த கட்சி தலைவர்கள் சொல்கிறது தானே. இந்த நிலையில அமித்ஷாவை சந்திக்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு சென்றிருந்தாங்க. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? அடிக்கடி போகிறது அதிமுகவுக்கு நல்லதில்லை, கட்சிக்கு. ஆனால் ஒருவேளை இந்த தேர்தலில் அவங்க நல்லா பண்ணாங்கன்னா அவங்க அடிக்கடி போகிறத குறைச்சிடுவாங்க. இன்றைக்கி தேதியில் வேறு யாருன்னா டெல்லிக்கு போனாங்க, எடப்பாடி பழனிசாமி தவிர்த்துனா அவங்களுக்கு பதவி போகுது. ஏதோ சிக்கல்கள் இருக்குது, ஒரு சில முரண்கள் இருக்குது, அதை சரி செய்யறதுக்கு தான் அவர் போயிருக்காரு. கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக போகப்பட்டதாக கூட தெரிவிக்கிறாங்க. அது ஒன்று இருக்காதுங்க, அதை தாண்டி இருக்கும். வெளியில் பத்திரிகையாளர்கிட்ட நம்மகிட்ட சொல்கிறது அதுவாக இருக்கும், அதை தாண்டி வேறு சில விஷயங்கள் இருக்கும். ஆனால் திமுக வந்து இங்கே அண்ணா அறிவாலயத்தில் தான் அவங்களோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ஆனால் என்டிஏ பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து அதிமுக தான் தலைமை அப்படிங்கிறாங்க. ஆனால் டெல்லிக்கு தான் போய் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைலாம் நடத்தணும். சரி, அமித்ஷாவை இங்கே கூப்பிட்டு எனக்கு உங்கள் மேலே சந்தேகமாக இருக்குது, நீங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சின்றீங்க, நீங்கள் வந்து திமுக மீது எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை, அமலாக்கத்துறை தூங்குது, சிபிஐ தூங்குது, ஒருவேளை தேர்தலுக்கு பின்னாடி அவங்க கூட எதனா கூட்டணி வைக்கிறதுக்கு இல்லை உங்களுக்குள்ள எதனா ஒப்பந்தம் இருக்குதா? அவர் ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு பார்க்குறாரு, ஒலிம்பியாட்டுக்கு மோடிக்கு வந்து வெள்ளை பலூனை கூட்டின்னு வந்தாங்க, எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு இங்கே கேட்க முடியாதுல்ல. இந்த டெல்லியில் போய் அவங்க இடத்துல தானே காதம் வச்ச மாதிரி கேட்க முடியும். அதுவாக கூட இருக்கலாம் இல்லையா? உங்களை நம்பி வந்தேன், இடி வேணும்னா மோடி அனுப்புறீங்க அடிக்கடி, நான் என்ன கேட்டேன், நீங்கள் என்ன செய்கிறீங்க? இதில் உங்களுக்கு நான் 50 சீட்டு வேறு தரணுமா? சீட்டு 50 சீட்டு வாங்கி தோற்று போகிறதுக்கா? அண்ணாமலைன்னு ஒரு ஆளை உருவாக்கி விட்டீங்க, போன வாட்டி என்னாச்சு? போயிடுச்சா? என் கூட நின்றுந்தா 5 சீட்டு 8 சீட்டு ஜெயிச்சிருக்கலாமா? இதை இங்கே உட்காந்து பேச முடியாதுல்ல. ஏன்? சரி, இன்னொன்று, தேர்தலுக்கு செலவு யார் எவ்வளோ பண்ணுறது, எங்கே யாரை பார்க்கணும், என்ன, இது கூட இருக்கலாம் இல்லையா? ஏன் வந்து முதல்வரோட குடும்பத்தில் இருக்கவங்க மீதெல்லாம் வழக்கு அது இது விசாரணைலாம் சொன்னீங்க? எதுவுமே பண்ணலையே. என்னதான் இப்போ உங்கள் கூட கூட்டணி வச்சு இன்னாங்க எனக்கு அதிமுகவுக்கு என்ன லாபம்? உங்கள் பாஜகவோட கூட்டணி வச்சதுனால, உங்கள் கூட கூட்டணி வச்சதுனால எல்லாரும் வந்து பேசுகிறாங்க. நீங்கள் வந்து ஒரு ஒயிட் எலிஃபெண்ட்டு. அப்புறம் ஏன் சார் என்டிஏவில் இணையணும் அதிமுக? சூழ்நிலை. ஏன் பயம் திமுகவில் இருக்கவங்களுக்கு ஒண்டி தான் இருக்கணுமா? அதிமுகவில் இருக்கவங்களுக்கு இருக்கக்கூடாதா? இல்லை பாஜகவுக்கு தமிழ்நாட்டு மக்களை பார்த்து பயம் இருக்கக்கூடாதா? சூழ்நிலைங்க. அதாவது நான் பேசுவேன், நான் பத்திரிக்கைக்காரன், யார் யாரோட பிரச்சனை என்ன, யார் யாரோட பலம் என்ன, பலவீனானே என்னால் பேச முடியும். நான் அன்னாட காசி, அவங்கெல்லாம் அப்படி கிடையாதுல்ல. முதல்வர் சமூக நீதி பேசுகிறாரு, வெளிப்படையாக வந்து வேங்கை வயல் போனாரா? தூத்துக்குடி துப்பாக்கி சூடுக்கு பேசினார். கள்ளக்குறிச்சி போனாரா? தூத்துக்குடி விளாத்திக்குளம் பேசினாரா எதனா? இல்லை. சரி, எடப்பாடி பழனிசாமி தூய்மை பணியாளர்கள் போராட்டம், அவங்களுக்கு வந்து அவங்களோட போய் ஒரு இறங்கி ஆதரவு தெரிவித்தாரா? கட்சிக்காரங்க போனாங்க, வேறு விஷயம். அவர் எதனா நிலைப்பாடு சொன்னாரா? போனாரா? ஒவ்வொரு அரசியல்வாதிகளுக்கு ஒரு நிலைப்பாடு. ஏன் எடுக்கிறாங்க, எதுக்குன்னு எடுக்கிறாங்க, அவங்களுக்கு பிரச்சனை. அது நம்ம எல்லாத்தையுமே அப்படி பார்க்க முடியாது. பட் நம்ம நினைக்கிறது வேறு, அவங்க நினைக்கிறது, அவங்க சிந்திக்கிறது வேறு. பத்திரிகையாளரை விட அரசியல்வாதிகள் அதிகமாக கூர்மையாக சிந்திக்கக்கூடியவர்கள். இந்த லிஸ்ட்டில் தயவுசெய்து விஜயை சேர்க்காதீங்க. விஜய் அரசியல்வாதி கிடையாது. அரசியல்வாதி ஆகிறதுக்கு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்ருக்கிறார். வாழ்த்துக்கள், அவர் விரைவில் அரசியல்வாதி ஆகணும். எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்ததற்கு நன்றி சார். நன்றி.